திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். சென்னை ராயபுரத்தில் நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஆலோசனை நடத்தப்பட்டது. தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியேறியிருக்கிறது. மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை ராயபுரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அரசியல் சூழல் மற்றும் எதிர்வரக்கூடிய தேர்தல் மற்றும் கட்சியினுடைய பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தற்போது திமுக கூட்டணியில் தொடர முடியாது என்று அதிகாரப்பூர்வமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்று இருக்கிறது. அரசியல் சூழல் கருதி முடிவு எடுக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திற்கு பிறகு தற்பொழுது மாநில பொதுக்குழு கூட்டத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் தொடர முடியாது என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்திருக்கிறது. மேலும் வரக்கூடிய இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இடைத்தேர்தல் உள்ளிட்ட வரக்கூடிய எந்த தேர்தல்களிலும் இனி திமுகவுடன் தொடர முடியாது என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்திருக்கிறது. இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறித்து தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் முடிவு செய்வதாகவும் விவாதித்திருக்கிறார்கள். எனவே இன்றைய கூட்டத்தில் மிக முக்கியமாக திமுகவுடன் கூட்டணியில் தொடர முடியாது என்று அதிகாரப்பூர்வமான முடிவு எடுத்திருக்கிறார்கள். இதில் மாநில பொதுக்குழு இதற்கான ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க. பூங்குழலி, திமுகவினுடைய நீண்ட கால நட்பு கட்சி முஸ்லீம் லீக் தொகுதி பங்கீடு குறித்து பேசும்பொழுது கூட முதலில் முஸ்லீம் லீக் கட்சி தான் திமுகவோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தும். இந்த நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க? மாநில பொதுக்குழுவில் பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கை, தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழல் குறித்து விவாதித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி ஆட்சியில் தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சரவையிலும் இடம்பெற்று இருக்கிறார்கள். எனவே இதற்கான ஒரு சூழலும் தமிழக அரசியல் சூழல் கூட்டணி ஆட்சிக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்களாக மாறி இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதே போன்று மாநில பொதுக்குழுவில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில நிர்வாகிகளும் தற்போதைய அரசியல் சூழலும் நாம் IUML அடுத்து பயணிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பேசியிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் IUML தனித்துவமான பங்களிப்பும் அதே போன்று கூட்டணிக்கான செயல்பாடுகள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போதைய அமைச்சரவையில் VCKவும் இடம்பெற்றிருக்கிறது, காங்கிரசும் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி ஒரு புதிய அரசியல் சூழல் தாவேகா ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இதை நோக்கியே நாம் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை எல்லாமே நிர்வாகிகள் பேசியதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலே தற்போது அந்த கூட்டணிக்கான முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே கடந்த காலங்களில் திமுகவுடன் இருந்த அந்த கூட்டணி தொடராது, திமுகவில் நாங்கள் இல்லை என்ற ஒரு கருத்துக்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் அதன் அடிப்படையில் முடிவெடுத்திருக்கிறாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.